தலைநகர் டெல்லியில 4 ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தமிழர்கள் வசிக்கும் கனகாதுர்கா காலனி பகுதியில் தீபாவளி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் களத்திலிருந்து விவரிக்க இணைந்திருக்கிறார். கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். பட்டாசு வெடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப 4 வருஷம் கழிச்சு டெல்லி எப்படி காட்சி அளிக்குது? குறிப்பா தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த கனகதுர்கா பகுதி எந்த மாதிரி காட்சி அளிக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன்? டெல்லியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து கனகதுர்கா காலனி முழுவதும் உற்சாகத்துடன் தீபாவளியை கொண்டாட தயாராகி வருகின்றனர். வட இந்தியர்களைப் போலவே தமிழர்களும் இங்கு மாலையில் பட்டாசம் வெடிக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். இங்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு என்பது பூஜை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து இங்கிருக்கிற அந்த கோயிலின் பூஜாரியான ராஜுவிடம் நாம் இன்று நடைபெற்ற அந்த பூஜைகள் குறித்து கேட்போம். சார், இன்றைக்கி தீபாவளியொட்டி என்னென்ன பூஜைலாம் நடந்தது? இந்த மக்கள் இங்கே எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்க? சார், இது காலையிலிருந்து சாயந்தரம் வரலாம் ஆராதனை ஆச்சு. கோயிலில் விளக்கு போட்டாங்க, பூசை ஆச்சு. இப்போ சாயந்தரம் பூசாகும், 8-8:30 மணிக்கு பூசாகும். விளக்கு பூஜை ஆகும். நல்லா பிள்ளைங்கெல்லாம் நல்லா சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் விளக்கு போட்டுக்கிறாங்களாம். தீபாவளி நல்லா சூப்பராக நடந்துருச்சு. ஆனால் இன்னும் நடக்கும். பட்டாசு கொஞ்சம் மோதி கொஞ்சம் கொடுத்ததில் கொஞ்சம் சர்வ் கொடுத்துருக்காரு வடக்கு சொல்லி. அதை கொஞ்சம் பிள்ளைங்களும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பட்டாசு கிட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம். அப்புறம் அண்ணா இது இந்த தீபாவளி கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் நடந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த வயசானவங்களும் கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அது கொஞ்சம் திக்கத்தாக இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான். மித்த என்ன அப்புறம் அவ்வளோ சூப்பராக மோதிகளை பண்ணிக்கிறார். கொஞ்சம் பட்டாசு 4 வருஷத்துக்கு அப்புறம் பட்டாசு வெடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் கோயிலில் அப்புறம் விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எப்படி இப்போ தீபாவளி கொண்டாடுறீங்க? இன்றைக்கி காலையில் என்ன பூஜை பண்ணீங்க? டெல்லியில் 4 வருஷத்துக்கு அப்புறம் பட்டாசு வெடிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க? வீட்டிலே இருந்துச்சோம், பூஜை பண்ணுவோம், பணியாரம் நேரம் பண்ணுவோம், இட்லி சாப்பிடுவோம், பண்ணுவோம், எல்லாத்துக்கும் சாப்பிட வைப்போம். வரும்போது வந்தால் மிட்டாய் கொடுக்குவோம். அப்புறம் பட்டாசு விட்டாச்சு சாயந்தரம் விளக்கு போடுவோம். 8 மணிக்கு மேலே தான் பட்டாசு வெடிக்க போகிறோம். ஆமாம், 8 மணிக்கு மேலே விளக்கு போட்டு பலகாரம் இனிப்பெல்லாம் இனிப்பெல்லாம் பணியாரம் சுற்றுவோம், வடை, போண்டா, இட்லி, சாம்பார், தோசை எல்லாம் தான். 8 மணிக்கு உச்சநீதிமன்றம் அனுமதித்த நேரம் என்பது நெருங்கி வரக்கூடிய சூழலில் 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி என்பது அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டிய நேரம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளதால் தற்போது அவரவர்கள் வீட்டில் பூஜை என்பது மட்டுமே நடைபெற்று வருகிறது. எனவே இப்போது பூஜையுடன் இந்த பட்டாசுகளை வெடிக்க தயாராக சூழலை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.